மங்கைக்கு தகவல் போனது. சென்னையிலிருந்து அவள் புறப்பட்டு வர வேண்டும். என்ன செய்தாள், எப்படி வந்தாள் என்று தெரியாது. கீழ் வீட்டில் இருந்த மகேஸ்வரியின் கணவரை ஒரு கார் பிடிக்கச் சொல்லி தம்பியை கூட ஏற்றுக்கொண்டு வந்து சேர்ந்தாள். இரவு 7:30 மணி. அவள் மருத்துவமனையை அடைகிற போது இரத்த குழாய் உடைந்து கசிவு ஏற்பட்டு காலையில் இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து ஸ்கேன் எடுக்க வேறிடம் என்ற அலைக்கழிப்பில் சுய நினைவற்ற பயணம் தொடர்ந்தது. ஒரு ஆள் திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கு உள்ள பதட்டம், அந்த அந்த பயம், அந்த கனம் அதெல்லாம் ரொம்ப அதிகம். சுய நினைவற்று கிடந்தாலும் வெறி பிடித்த மிருகம் போல ஏதாவது செய்தான். 2 பக்கமும் கை கால்களை கட்டி போட்டிருந்தார்கள். மூளைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டாலும் இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஒரு ஒரு கட்டுக்கோப்பா வாழ்றோமோ அது செதஞ்சு போயிரும். 2 பக்கமும் கை கால்களை கட்டி போட்டிருந்தார்கள். கா கா என்று காரி துப்பினான். அதே நகரில் வசித்த அவனுடைய சொந்த அக்காவும் மாமாவும் கையெழுத்து போட்டு மருத்துவ சிகிச்சை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். தீவிர கண்காணிப்பு பிரிவில்தான் அவனை வைத்திருந்தது. எந்நேரமும் அவனை கவனித்தபடி ஒரு நர்ஸ் இருந்தாள். வேறு யாரையும் பக்கத்தில் இருக்க அனுமதிக்கவில்லை. அவன் அப்போதிருந்த கோலத்தை சொல்லிவிட முடியாது. உண்மையில் தன்னுடைய கோலத்தை தானே எண்ணி பார்க்க முடியவில்லை. பாவம், அவனுடைய அக்கா பட்ட பாடுதான் சொல்ல முடியாது. சேடி தெரிந்து அவளும் மாமாவும் தான் மருத்துவமனைக்கு பணம் கட்டியது. அவன் மனைவி வந்து சேர்கிற வரை மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாள். பொறுப்பா கையெழுத்து போடணும், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்குது, எங்களுக்கு சம்மதம்னு பொறுப்பு சம்பந்தப்பட்டவங்க கையெழுத்து போடணும், பணம் கட்டணும். இதுக்கெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு ஆள் இல்லைன்னா அவங்க உயிர் இல்லை அவங்களுக்கு. அவர் என்ன செய்கிறார்? படுக்கையில் கட்டி போட்டிருந்த அவனை சுட்டி காட்டி நர்ஸ் கேட்டாள். அவர் ஒரு கம்பெனியில் பெரிய ஆபீசர். அருள் சொல்லி இருக்கிறாள். பெரிய ஆபீசருங்கிறீங்க, கண்ணா பின்னான்னு இப்படி செய்யறாரு. அருள் பதில் பேச ஒன்றுமில்லை. பிறகு நர்ஸ் கேட்டாள், நீங்க அவருக்கு என்ன வேணும்? சொந்த அக்கா. வேற யாராவது வரணுமா? ஆமா, சென்னையிலிருந்து அண்ணி வரணும். எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 6-7 மணிக்கு வருவாங்க. காலையிலேயே புறப்பட்டாச்சு. நர்ஸ் அம்மாள் சற்றே இரக்கத்துடன் அருளை பார்த்தாள். பார்வை கனிந்திருந்தது. நர்ஸ் அம்மாள் அந்த பக்கம் அகன்று கொண்டே சொன்னாள், கஷ்டம்தான், அவங்க வர்ற வரையிலும் தாங்கிறது கஷ்டம்தான். இரத்த அழுத்தம் அதிகமாகி தலையில் இரத்த குழாய் வெடித்து கசிவு ஏற்பட்டு இரத்தம் திப்பு திப்பாக உறைந்து விட்டது. இரத்த கசிவுகள் எங்கிருக்கிறது என்பதை கண்டறிய சோதனை செய்யப்பட்டது. அது எடுத்த பிறகு அறுவை சிகிச்சை தேவையா என்பதை முடிவு செய்ய முடியும். உயிர் வாழும் எல்லா திசைகளையும் அடைத்து மரணம் என்ற ஒரு திக்கை மட்டும் அறுவை சிகிச்சை திறந்து விடலாம். 2 தொடைகளிலும் ஊசி செருகி இரத்தத்தை தலைக்கு ஏற்றி இரத்த கசிவு எங்கெங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் சோதனையில் கூட அபாயம் நேரிடலாம். அதிலும் இரத்த அடைப்பு ஏற்பட்டு ஆபத்து நடக்கும். மூளையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப சிக்கல். அதனாலதான் நான் சொல்றது, சந்தோஷமா இருங்க. ரொம்ப மூளைக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. எதையுமே நம்ம கஷ்டப்படுறதுனால அதை சரி பண்ணிட முடியாது. அதனால கஷ்டப்பட்டு மூளைக்கு ப்ரெஷர் கொடுத்து அதுக்கு ஒரு தொந்தரவை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்றது நான் அதனாலதான். ஏன்னா அதுக்கு அதை எனக்கு சொல்றதுக்கு எனக்கு முழு தகுதியும் இருக்கு. எங்க அப்பா இரத்த குழாய் வெடிச்சு, மூளையில உள்ள இரத்த குழாய் வெடிச்சுதான் இறந்து போனாங்க. அதனால இந்த மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு அக்கறை தோணும். அறுவை சிகிச்சை தேவையில்லை என டாக்டர்கள் முடிவு செய்தார்கள். மாத்திரைகளினாலேயே குணமடைந்து விட முடியும் என 4வது நாள் அவனுக்கு சுயநினைவு வந்தவுடன் முடிவு எடுத்தார்கள். சுயநினைவு வந்ததும் தீவிர கண்காணிப்பு பிரிவில் இருந்து நகர்த்தி தனி அறைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். மரணத்தின் கதவுகளை தட்டி உள்வாயில் வரை சென்றுவிட்டு
அவன் மீண்டிருக்கிறான். எல்லோருக்கும் தகவல் போய் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் கூட வந்து பார்த்து போனார்கள். அவன் மீண்டது அனைவருக்கும் ஒரு அதிசயம்தான். ஆமா, அதாவது என்னன்னா, எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கும் போது அந்த மூளையில உள்ள நரம்பு வெடிச்சு கிடைக்கிற ஓப்பனிங் எல்லாத்துலேயும் மூக்கு, வாயி, காது எல்லா ஓப்பனிங்லேயும் ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ டாக்டர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் அப்போ 15 வயசு பிள்ளை தான். டாக்டர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, கடவுள் நினைச்சாருன்னா ஒரு அதிசயம் நடக்கலாம். அவருக்கு ரத்தம் வர்றது நின்னு போச்சுன்னா நாங்க காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அதிசயம் இங்க நடந்திருக்கு. அந்த நாட்களில் மங்கை உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அல்லாடினாள். எவருடைய ஆறுதலும் அவளுடைய செவிகளில் ஏறவில்லை. கடுமையான தவத்தில் அவள் நின்றாள். அவனை உயிரோடு மீட்டெடுக்க வேண்டும் என்ற வெறி ஒன்று மட்டுமே இருந்தது. தீவிர கண்காணிப்பில் இருந்த நாட்களில் உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை. மருத்துவமனைகளின் வராண்டாவில் வரவேற்பு அறைக்கு பக்கத்தில் என்று அவள் கிடந்தாள். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஐசியூல இருக்கிற வரைக்கும் ரூம் தர மாட்டாங்க. நடபாதையில தான் கிடக்கணும். தூக்கம் அண்டவில்லை. ஏதாவது ஒரு சத்தம், நோயாளியின் தீனக்குரல் கேட்டால் திடுக்கிட்டு உட்கார்ந்தாள். உண்மையில் அந்த சத்தம் அவளுடைய மனசுக்குள் இருந்து வந்தது என்பது பிறகு தெரிந்தது. எந்த துடுப்பும் ஆதாரமும் தர முடியாத கொந்தளிக்கும் கடலில் அந்த நாட்களில் அவள் முங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய தனிமைப்பட்ட நைந்த கோலத்தை பார்த்து தீவிர கண்காணிப்பு பிரிவிலும் அவனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் அனுமதித்தார் டாக்டர். பிறகு 10 நாள் மருத்துவமனை வாசம். மருத்துவமனையில் அவனை போன்ற நோயாளிகளுக்கு பத்திய சாப்பாடு தயாரித்தார்கள். உப்பு இல்லை, புளிப்பு இல்லை, மழு மழு என்று கழுநீர் போல இருந்தது. தூ என்று துப்பினான். கீழே துப்பியதை வழித்து சுத்தம் செய்தாள். வீட்டுக்கு போனதும் வாய்க்கு ருசியா வாட்டமா செஞ்சு தரேன் என்ன என்று பாந்தமாய் பக்குவமாய் சொன்னாள். இது ஒரு பெரிய விஷயம். கணவன் அவங்களுக்கு அந்த நேரம் எப்படி இருக்கும்னா, உயிரை காப்பாத்தி கொண்டுட்டா போதும்னு இருக்கும். அதனால அவங்க செய்யற விஷயத்துல எல்லாம் கோவமே வராது. அவளுக்கு எது புரியவில்லை? ஒரு மனிதருடைய மனசின் மரணம். ஒருவருடைய மனசின் மரணம் என்பது சாதாரண காரியம் அல்ல. இந்த வார்த்தை நல்லா இருக்குல்ல? மனசின் மரணம். பல பேர் மனசை கொண்டுகிட்டு இருக்காங்க. அது தானாய் விளைவதில்லை. பிற மனிதர்களின் செயல்கள் எனும் நஞ்சு பாய்ந்தோ, வார்த்தைகள் என்னும் பாஷாணம் கொடுத்தோ சாகடிக்கப்படுகிறது. விபத்தினால் ஏற்படும் மரணம் பத்திரிகைகளில் பார்த்து பலரும் தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் ஒருவரின் மனசுக்கு சம்பவிக்கும் சாவை அப்படி வெளிப்படை சாட்சியாக காண முடியாது. அதான் நான் சொன்னேன். மனச வார்த்தைகளால கொல்லுவாங்க, தன்னோட நடவடிக்கையினால கொல்லுவாங்க. ஆனா அவன் கொன்னுட்டான அவனுக்கு தண்டனையும் கொடுக்க முடியாது, கொன்னதை ப்ரூவ் பண்ணவும் முடியாது. முகத்தில் லேசான அசங்கல், சொல்மாற்றம் என்று சில சலனங்களே அந்த மரணத்தை அடையாளப்படுத்த போதுமானது. மனிதர்களை பற்றிய மங்கையின் மதிப்பீடு எப்போதும் எடை குறைவானது. குறிப்பாக கணவனின் சொந்தக்காரர்கள் பற்றி காங்கிரீட் சுவர்களால் ஆன இதய சுவர்கள். உள்ளே நல்ல சுவாசம் போகவோ திருப்பிவிடவோ வழியே இல்லை. அவளுடைய மனித மதிப்பீடுகள் பற்றி சிரித்துக்கொண்டே சொல்வான். எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், உனக்கு யாரையும் பிடிக்காது. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படிப்பட்ட இந்த கதைக்கு பொருத்தமான வரி. முரண் எப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு விதி சேர்க்குது பாருங்க. இவனுக்கு எல்லாரையும் பிடிக்கும், ஆனா அவளுக்கு ஒருத்தரையும் பிடிக்காது. அதை இவன் விளையாட்டாவே சொல்லுவான் அவள்கிட்ட. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், உனக்கு யாரையும் பிடிக்காது. அவர்களுக்கிடையே ஓடும் வாழ்க்கை ஆற்றின் ஒரு கரை. தளதளப்பான குளிர்ந்த வனங்களுக்கு உள்ளது. ஒரு கரை காலடியில், இன்னொரு கரை பொட்டல், வெம்பொட்டல். அதாவது ஒரு பக்கம் தளதளப்பான குளிர்ந்த வனம், இன்னொரு பக்கம் பொட்டல் காடு, பாலைவனம். இரு கரைகளையும் கொண்டது அந்த வாழ்க்கை ஆறு. தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. இவரோட கதைகள் எல்லாத்துலேயுமே நடை ரொம்ப நல்லா இருக்கு. அன்றைக்கு தம்பி கடையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த போது சின்ன தங்கச்சி கேட்டாள், அண்ணே, உங்களை ரேவதி அக்கா பார்க்கணுமா? பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அவனிடம் சிறு சிரிப்பு. புன்னகையிலும் நோயிலிருந்து மீண்டவன் என்ற
அறிகுறி சொடுக்கியது. அதென்னமோ தெரியாது. உங்ககிட்ட சேலை கேட்கணுமா? சேலையா? என்ன புது கூத்து? கூத்தா? அப்ப அக்கா உங்களுக்கு சொல்லலையா? உடன் பிறந்தவங்களுக்கு எல்லாம் நீங்க சேலை எடுத்து கொடுக்கணும். முன்ன பின்ன நோயில விழுந்து செத்து பொழைச்சிருந்ததால இந்த செத்து பொழைச்சிருந்தால இந்த வழி தெரிஞ்சிருக்கும். அதாவது முன்ன பின்ன செத்தாலா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாரி. உயிர் பிழைத்து எழுந்ததுனால உடன் பிறந்தவர்களுக்கு பச்சை சேலை எடுத்து தர வேண்டும் என்ற வழிமுறை அவனுக்கு தெரியாது.